ஒரு பையனோட வாட்சை காணல. உடனே அப்போ அவங்க சார்கிட்ட போய், சார் இது மாதிரி என்னுடைய வாட்ச் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னோன்னே 52 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாரையும் கூட்டி கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு அவங்க அந்த ஸ்கூலில் உள்ள ஒரு ஆடிட்டோரியத்தில் உட்கார வைக்கிறாரு. எல்லாருடைய கண்ணையும் கட்டிட்டாரு. கட்டிட்டு என்ன சொல்கிறாரு, யார் அந்த வாட்ச் எடுத்தாங்களோ அவங்க கொண்டு வந்து இந்த டேபிள் மேலே அந்த வாட்சை வச்சுருங்க. அவங்களுக்கு எந்த விதமான தண்டனையும் இருக்காது, யாருன்னு அவங்க யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே இருக்க அந்த ரூமில் உள்ள ஸ்க்ரீனெல்லாம் இழுத்துட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கண்ணெல்லாம் கட்டி வச்சிட்டாரு. அப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து திரும்ப லைட்டெல்லாம் ஆன் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்லாம் திறந்து விடுறாரு. அந்த ஜன்னல் ஸ்க்ரீன்லாம் திறந்து விடுறாரு. திறந்து விட்டோன்னே அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த வாட்ச் எந்த வாட்ச் தொலைஞ்சி போச்சோ அந்த வாட்ச் அந்த டேபிள் மேலே இருக்குது. அந்த வாட்ச் எடுத்த பையனுக்கு அப்படியே மனசுக்குள்ளே உறுத்தலாகவே இருக்குது. ஆனால் அதை பற்றி அந்த ஆசிரியர் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. திரும்ப அவன் +2 முடிச்சிடுறான். ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணிடுறான். அடுத்த வருஷம் அந்த சாரை பார்க்குறதுக்கு திரும்பி வரான். வந்து கேட்குறான், சார் அன்றைக்கி நீங்கள் ஏன் சார் என்னை காட்டி கொடுக்கல, என்னை ஒரு வார்த்தை கூட திட்டவும் இல்லை, அந்த உறுத்தல் எனக்கு மனசுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த ஆசிரியர் சொல்கிறாரு, இங்கே பாரு, எப்படி உங்கள் கண்ணை எல்லாத்தையும் நான் கட்டி வச்சனோ அதே மாதிரி நான் என்னுடைய கண்ணையும் கட்டிக்கிட்டேன். அதனால் யார் அந்த வாட்சை கொண்டு வந்து வச்சாங்கன்னு எனக்கும் தெரியாது. ஏன்னா என்னுடைய மாணவர்கள் எல்லாம் ரொம்ப நல்லவர்கள் அப்படின்னு தான் எனக்கு மனசில் இருக்கணுமே தவிர யார் அந்த தவறை செஞ்சாங்கங்கிற அந்த உணர்வு எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னாரு. அதுதான் ஆசிரியர். அதாவது என்னதான் தப்பு செஞ்சாலும், என்னதான் மாணவன் ஒரு குறும்புத்தனம் இருந்தாலும் சரிதான், அதை ஒரு நல்வழிப்படுத்துகிற ஒரு இடத்துல தான் ஆசிரியர் இருப்பார். ஆசிரியர் பணி அப்படிங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப ஒரு அழகான உறவு. தாய் தந்தையருக்கு அப்புறம் நமக்கு ஏற்படுற ஒரு அருமையான